ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். மக்களுடைய கோரிக்கை, மாமன்ற உறுப்பினருடைய கோரிக்கை, பொங்கல் குப்பைகள் கொஞ்சம் அதிகமாக அந்த இடத்துல கரும்பு தோகை இந்த மாதிரி நிறைய இருந்ததுனால படிப்படியாக நாங்கள் எல்லா பக்கம் கிளீன் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். அது மாதிரி இந்த இடத்துல குப்பை சேர்ந்ததுனால கொஞ்சம் இடம் வாடை வந்திருக்குன்னு எங்களுக்கு தகவல் கிடைச்ச உடனே சுகாதார ஆய்வாளர், ஏசி, சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அனைவரும் அழைத்து உடனடியாக ஒரு 5 நிமிடத்தில் பத்திரிகை துறை நண்பர், என்னுடைய ஒரு நண்பரை சொன்னார்கள். அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த எந்த ஆவலாகவும் இருக்கக்கூடாது, மெயினான சிட்டியான இடம் அப்படிங்கிறனால உடனே வந்து அதுக்கு தந்தாலுடைய குப்பைகளை அகற்றப்பட்டு துண்ணாற்றது வீசக்கூடாதுங்கிற அளவுடைய கிருமி நாசி அடித்து நீங்கள் நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் நேரில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எப்போதுனாலும் சரி, தமிழ்நாடுடைய முதல்வர் ஒரு எளிமையான தொண்டனை, நீங்கள் சைக்கிளில் போகக்கூடிய தொண்டனை நீங்கள் மேயர் ஆக்கிறதுனால சைக்கிளில் கூட நான் வந்திருப்பேன், ஆனால் ரொம்ப நேரம் ஆகிறதுனால தான் வந்து இருந்து அந்த பணிகளை உடனே செஞ்சுருக்கேன். நீங்கள் நேரடியாக பார்த்துருக்கீங்க. வேறு என்னன்னு அது டெம்பரரி டாய்லெட்டு வைக்க முடியாது. சிட்டிக்குள்ளே டெம்பரரி டாய்லெட்டை வச்சோம்னா அது மெயின்டைன் பண்ணும்போது அது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். அதான் டவுன் மார்க்கெட்டு நம்ம திறக்க போகிறோம். டவுன் மார்க்கெட்டை திறந்துட்டோம்னா அதில் நமக்கு இந்த பக்கத்துலேயே நீங்கள் பாளையங்கோட்டை காந்தி மார்க்கெட், அந்த மார்க்கெட்டை முதல்வர் வந்து 7ஆம் தேதி, 6ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதிக்குள்ளே வந்து திறந்துருவாங்க. திறக்கும் போது அவ்வளோ பேரும் அந்த இடத்துக்கு போகக்கூடிய நவீன முறையை நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த நவீன முறையை எல்லோரும் பயன்படுத்திக்கிடலாம். இல்லை, அது நாங்கள் உணவகத்தில் சரியில்லைங்கிறது வந்து தவறான கருத்தை பதிவு செய்திருக்காங்க. நான் நேரில் உள்ள நிலை ஆய்வு செய்தேன். ஆய்வு செய்யல வந்து அந்தந்த மாதம் கணக்குக்குள்ளே தேவையானங்களை உணவுப் பொருட்களை கொடுத்துருக்குறோம். அந்தந்த மாதங்களுக்கு தேவையானங்களை கொடுங்க. அன்றாட மக்களுக்கு என்ன தேவையோ தட்டுப்பாடு இல்லாத அளவுக்கு அம்மா உணவகத்தினுடைய அந்த பொருட்களை, அதாவது தமிழ்நாடுடைய முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியில் திட்டமும் நீங்கள் அம்மா உணவு திட்டம் என்று சொன்னீர்கள். அந்த திட்டத்தை கூட விட்டுவிடக்கூடாது. அந்த திட்டம் மூலம் பயன் பெறணும் மக்களுக்கு என்று சொன்னபோது அப்படி அந்த வழியிலுடைய தொண்டன் நாங்கள் நேரில் ஆய்வு செஞ்சோம். எந்த குறைகளும் இல்லை. அப்படி குறைகள் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அதை சரி செய்ய தயாராக இருக்கோம்.